அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். அவர் வளிமண்டல இயக்கவியல் மற்றும் வடிவமைப்பு குழுவின் இயக்குநராக பொறுப்பேற்றபின் எதிர்கால ஏவுகணங்களை உருவாக்குவது மற்றும் வடிவமைப்பு வேலைகளில் அவர் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. தேவைப்படும் வசதிகளுக்காக விரிவான திட்டம் ஒன்றை டாக்டர் சீனிவாசன் தயாரித்தார். எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்ற ஆராய்ச்சியில் இறங்கினார். இதில் சிவதானு பிள்ளை அவருக்கு உதவியாக இருந்தார். 1000 கிலோ எடையை சுமந்து கொண்டு 5000 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியும் பயணம் செய்யக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணைக்கு ஏற்றதாக அமையும். இதற்கு கூடுதலாக 36 டன் எரிபொருளுக்கு 1.8 மீட்டர் விட்டத்தில் பெரியதுமான ராக்கெட்டை தயாரிக்க வேண்டியிருக்கும். இந்த உத்தேச திட்டம் முடங்கி போயிற்று. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அக்னி ஏவுகணை தொடர்பான ஆரம்பகட்ட வேலைகளுக்கு இது வழிவகுத்தது என்று சொல்லலாம். அடுத்த SLV-3 ஏவுகணமாக SLV-3D1 1981 மே 31 விண்வெளியில் சீறி பாய்ந்து பறந்தது. சிந்தனை ஆற்றல் கொண்ட ஒரு ஜீவனின் வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருப்பவர் அவர். ஒரு விஞ்ஞானி என்ற முறையில் இந்த யதார்த்த நிலவரத்திற்கான காரண காரியங்களை கண்டறியும் பயிற்சி பெற்றவர் அவர். நிஜ நிலவரம், அந்த யதார்த்தம்தான் விஞ்ஞானத்தில் நிலைத்து நிற்கிறது என்பதை உணர்ந்தவர் அவர். 1981 ஜனவரியில் டேராடூனில் உள்ள வளிமண்டல ஆய்வுக்கூடத்தை ஹை ஆல்டிடியூட் லேபரட்டரி, இப்போது அது பாதுகாப்பு மின்னணு அப்ளிகேஷன்ஸ் ஆய்வுக்கூடம், டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் லேபரட்டரி என்று அழைக்கப்படுகிறது. அதை சேர்ந்த டாக்டர் பகீரத ராவ் SLV-3 பற்றி உரையாற்றுவதற்காக அவரை அங்கு அழைத்திருந்தார். புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி ராஜா ராமண்ணா தலைமையில் அந்த விழா நடைபெற்றது. அவர் அப்போது பாதுகாப்பு அமைச்சரினுடைய விஞ்ஞான ஆலோசகராக பொறுப்பேற்றிருந்தார். அவரது பேச்சில் ஆர்வம் கொப்பளித்தது. உடனடியாக பற்றிக்கொள்ளும் பரிவுகளந்த நட்புணர்வு ஈர்த்தது. பாவனைகளிலும் அசைவுகளிலும் ஒரு வேகமும் கனிவும் பளிச்சிட்டன. பேராசிரியர் ராமண்ணாவுடன் தேநீர் அருந்த சென்றபோது அவரது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒருங்கிணைத்துக் கொள்வதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தினார். மற்றவைகளை நாளை பார்ப்போம். அன்பு உள்ளங்களே, திருக்குறளை தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நன்றாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.